அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில பழைய முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ரசல் வினாத்தாளுடைய கேள்விகளுக்கான விடை எப்படி இருக்கு, எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி 2023 நடத்திய 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் அந்த பிரிவுகளுடைய கேள்வித்தாள்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ மொத்தம் 45 கேள்விகள் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த 45 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேள்விகளுமே ஒவ்வொரு பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பிலே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வியில் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க, பாலிட்டியிலேருந்து ஒரு 5 கேள்விகளும், பயாலஜிலேருந்து ஒரு 5 கேள்விகளும், ஜிகேல இருந்து ஒரு 5 கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி ஹிஸ்ட்ரிலையும், மீதி ஒரு 10 கேள்வி உங்களுக்கு ஜாகிரபில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக ஜாகிரபி ஹிஸ்ட்ரியில இருந்தா உங்களுக்கு 10 கேள்விகள், 20 கேள்விகள் இங்கே முடிஞ்சிச்சு. 45ல நான் 20 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஜாகிரபி ஹிஸ்ட்ரியில இருந்து மட்டும்தான் பொதுவாகவே கேட்டிருக்காங்க. சரி, இப்போ பிசிக்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி வரிசையா அந்த 45 கேள்விகள், அதற்கான விடை என்ன அப்படிங்கறத இங்க நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பேசிக் லெவல்ல தான் இருக்கும். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களை நம்ம திருப்பி பார்த்தாலே இதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரி, முதல் கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கொடுத்திருக்காங்க. பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசை வேகம் என்ன ஆகும் அப்படின்னா படிப்படியாக குறையும். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்க கையில வச்சுக்கிறோம். கையில வச்சிருக்கக்கூடிய பொருள் இப்ப இங்க இருந்து நான் வீசுறேன். வீசும்போது மேல் நோக்கி வீசும் பொழுது இந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்துல அப்படியே போகும். போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரும திசை வேகத்தை அடைஞ்சி ஒரு பாயிண்ட்ல என்னவா மாற ஆரம்பிச்சோம்னா ஜீரோவா மாறி, ஜீரோவா மாறின பிறகு புவியீர்ப்பு விசையை தாண்டி ஜீரோவா மாறின பிறகு மறுபடியும் அந்த புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி வரும். ஸோ நீங்களே ஒரு சின்ன கல் எடுத்து வீசுனீங்க அப்படின்னா மேல் நோக்கி போகும். ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அந்த பெரும திசை வேகத்தை அடைந்த பிறகு மறுபடியும் கீழ் நோக்கி இறங்கி வரும். ஸோ ஒரு பொருளை மேல் நோக்கி வீசினால் ஈர்ப்பு விசையை எதிர்த்து அதன் திசை வேகம் படிப்படியாக குறையும். இந்த பாயிண்ட்ல புவியீர்ப்பு விசை படிப்படியாக குறையும். இப்போ கையில இருந்து வீசும்போது ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே போகும்போது ஒரு 80ஆ மாறும், அடுத்தது ஒரு 70ஆ மாறும், அடுத்தது 40ஆ மாறும், 30, 20, 10 கடைசியில இந்த பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு ஜீரோவா மாறி மறுபடியும் திருப்பி வரும். இதுதான் அதோடைய கேள்விக்கான விடை. 2, கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்வது எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கிட்டப்பார்வை, கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ கிட்ட குழி தோண்டி, குழி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கிட்ட பார்வை இருக்குன்னா குழி லென்ஸ், இந்த லீ வருது பாத்தீங்களா, இந்த லீ இருக்கும். ஸோ கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப தூர பார்வைக்கு குவி, கிட்ட பார்வைக்கு குழி, லென்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்தது, பின்வரும் எதனை எளிதாக அமுக்க இயலும். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கம்ப்ரசிபிள், ஈஸிலி கம்ப்ரசிபிள்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு திடப்பொருள் எடுத்துக்கிறோம், திரவ பொருள் எடுத்துக்கிறோம், வாயு பொருள் எடுத்துக்கிறோம். இதுல எதை நம்ம ஈஸியா அமுத்த முடியும் அப்படின்னா வாயு பொருட்களை தான் நம்மளால என்ன செய்ய முடியும், அழுத்த முடியும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு 3 பிஸ்டன் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு சிம்பிளா ஞாபகம் வைக்கிறேன். 3 பிஸ்டன் இருக்கு. இந்த சிலிண்டர் 3 சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மேல 3 பிஸ்டன் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா சாலிட் அந்த இடத்துல நம்ம நிறைச்சிருக்கோம். ஸோ சாலிட் அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாலிட் ஒரு மண்ணை உள்ள போட்டு நிறைச்சிருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபுல்லா மண் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சாலிடுக்கு அடுத்தபடியா இந்த இடத்துல எதை போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிஸ்டனை போட்டுட்டு இதுல உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி ஊத்தி வச்சுக்கிறோம், லிக்விட் ஊத்தி இருக்கோம். கடைசியில 3வது இந்த இடத்துல வாயு இருக்கு, கேஸ் இருக்கு. சும்மா ஏர், ஒண்ணுமே நிரப்பல, அதனால ஏர் உள்ள இருக்கு. இப்ப இதுல எதை நம்மளால அமுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாயுவை தான் என்ன செய்ய முடியும், எளிதாக நம்மால் அழுத்தம் செய்ய முடியும். சோ அதனால இருக்கிறதுலயே எளிதாக அமுக்க இயலக்கூடிய பொருள் எது, வாயு பொருள். பால் தயிர், அதுல பிசிக்ஸ்ல கேட்ட 3 கேள்விகள் இவ்வளவுதான். பிசிக்ஸ்ல 3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஒரு பேசிக் கேள்வி எல்லாமே 8 முதல் 9, 10 இந்த 3 வகுப்புல நல்லா படிச்சாலே ஆன்சர் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரினா உங்களுக்கு கேள்விகள் வேதியியல் விசைகள் சம்பந்தமா அப்படிலாம் இருக்காது. பேசிக் லெவல் புக்ல உள்ளதை கேட்டிருப்பாங்க. பால் தயிராதல் என்பது என்ன வினை? இப்போ மீள் வினை, மீளா வினை, நொதித்தல் வினை, எரிதல் வினை. இப்போ மீள் வினைனா என்ன அர்த்தம்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும், மறுபடியும் அதே ரியாக்ஷனை நம்ம மறுபடியும் என்ன பண்ண முடியும், திரும்ப கொண்டுட்டு வர முடியும்.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு மண்ணு, இந்த மண்ணோட சேர்த்து கொஞ்சம் காந்தங்கள வச்சுக்கிறோம். காந்த பொருட்கள் இருக்கு. 2யும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்றோம். இப்ப இது 2யும் ஒண்ணா சேர்த்தாச்சு. இப்போ காந்தத்த கொண்டு வந்தீங்கன்னா, இது தனியா, இது தனியா பிரிஞ்சிரும். அப்போ ஒரு ரியாக்ஷன நம்மளால ஒரு டைம் பண்ண முடியும். மறுபடியும் அத ரிவர்சிபிளா நம்மளால உருவாக்க முடியும். ஸோ இதுக்கு பேரு மீள்வினை. திரும்ப ஒரு பொருள் உருவாகாது அப்படின்னா, அது மீளா வினை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு விறகு கட்டைய வச்சு நெருப்பு வச்சு எரிக்கிறோம். எரிக்கும்போது இந்த விறகு கட்டை எரிஞ்சு சாம்பலாகுது. மறுபடியும் நம்மளால இந்த நெருப்ப வச்சு இந்த விறகு கட்டைய உருவாக்க முடியாது. ஸோ அதுக்கு பேரு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மீளா வினைன்னு பேரு. பால் தயிராதல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நொதித்தல் வினை. நொதிக்கிறது. பாலோட சேர்த்து ஒரு பாக்டீரியாவை சேர்க்கும் பொழுது நொதித்தல் ஃபெர்மென்டேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கு அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுகிறது? தீயணைப்பானில் பயன்படுத்தக்கூடிய பொருள் எது அப்படின்னு கேட்டாங்க. சோடியம் பைகார்பனேட். ஸோ சோடியம் பைகார்பனேட் ஆன்சர் தான் இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு. சோடியம் பைகார்பனேட் ஆன்சர் சி, சோடியம் பைகார்பனேட். ஸோ சோடியம் குளோரைடு உப்பு, சாதாரண உப்பு. சாதாரண உப்பு நம்ம யாராவது தீயணைப்பெல்லாம் பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது சோப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய குளியல் சோப்பு, அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவக்கூடிய சோப்புல உள்ளதெல்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடு. அதை யாராவது பயன்படுத்துவாங்களா? பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப சோடியம் கார்பனேட்டுங்கிறது உங்களுக்கு சலவை சோடான்னு சொல்லக்கூடிய சோடா. ஸோ இதையும் பயன்படுத்த மாட்டாங்க. சோடியம் பைகார்பனேட்டுங்கிற ஒரு பொருளை தான் தீயணைப்பான்ல பயன்படுத்துறாங்க. செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு எது? செயற்கை இலைக்கான எடுத்துக்காட்டு நைலான். நீங்களே இதை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பருத்தி செயற்கையாவா இருக்கு? இல்ல முடி, கம்பளிலாம் செயற்கை கிடையாது. இயற்கையான இலை. நைலான் என்பதுதான் உங்களுக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்டது. சொல்றோம் நைலான் கயிறுன்னு சொல்றோம்ல, படகுல மீன் பிடிக்க செல்றவங்க நைலான் கயிறு யூஸ் பண்றாங்கங்கிறோம். ஸோ நைலான் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நைலான் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்றோம், நைலான் கயிறுகள் சொல்றோம், நைலான் படகுங்கிறோம். ஸோ அதெல்லாம் இங்க பயன்படுத்தக்கூடிய செயற்கை இலைகளுக்கான எடுத்துக்காட்டு. இப்போ பயாலஜில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பயாலஜில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி என்ன ஊசி? ஒரு குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன போடுறாங்க? பிசிஜி அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி தான் போடுறாங்க. ஸோ தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் பிசிஜி இந்த தடுப்பூசி தான் முதல் பருவத்தில் போடக்கூடிய தடுப்பூசி. வேக்சினேஷன் அப்படின்னு 9ஆம் கிளாஸ் புக்லேயே உங்களுக்கு டேப்லேஷன் கொடுத்துருக்காங்க. வரிசை என்னென்ன தடுப்பூசிகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டைபாய்டு தொற்றை தடுக்க எந்த தடுப்பூசி பயன்படுத்தப்படுகிறது? டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி. ஸோ இந்த எம்எம்ஆர் அப்படிங்கிறது புற்றுலாமை அப்படிங்கிற ஒரு நோயை தடுப்பதற்கான போடக்கூடிய தடுப்பூசி. சோற்று கற்றாழை இலைகள் டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது. ஸோ கற்றாழை செடியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தோல் எரிச்சலை சரி செய்வதற்கான ஒரு மருந்தாக அதை நம்ம பயன்படுத்த முடியும். ஆன்சர் ஏ. சளி, உங்களுக்கு சளி, கிருமி நாசினி, சளியை குணப்படுத்துறதுக்கு சோற்று கத்தாழை வீட்டில் யூஸ் பண்றோமா? இல்ல. ஸோ கிருமி நாசினியாக பயன்படுத்துறோமா? கிருமி நாசினிங்கிறதுக்கு மஞ்சள் தான் நம்ம பயன்படுத்துறோம். 42 டேஸ் உயிரின சிதைவிற்கு உள்ளாகும் கழிவு. கீழே இருக்கக்கூடிய இந்த கழிவுகளை பார்த்தீங்க அப்படின்னா எந்த கழிவுகள் வந்து உயிரின சிதைவிற்கு உட்படும்? இதுல ஆன்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகிழி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெகிழின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெகிழினானது உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ். ஸோ நெகிழி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேங்காய் ஓடுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு குப்பை என்னன்னா கண்ணாடி குப்பைன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணாடி அப்படின்னு ஒரு குப்பையை கொடுத்துருக்காங்க. அடுத்தது அலுமினியம் அப்படிங்கிற ஒரு குப்பையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 குப்பைகள்ல எது சிதைவிற்கு உட்படும்? உயிரின சிதைவுக்கு உட்படும். இந்த தேங்காய் ஓடு தான் என்ன செய்யும்? நம்மளால உயிரின சிதைவுக்கு உட்படுத்த முடியும். இந்த பிளாஸ்டிக்கையோ கண்ணாடியோ அலுமினியமோ அது வந்து உயிரின சிதைவுக்கு உட்படாது. பயோடிகிரேடபிள் வேஸ்ட் கிடையாது. அடுத்தது 45 இயற்கை தெரிவு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? சார்லஸ் டார்வின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஸோ லாமார்க் அப்படிங்கிறவர் என்னன்னா உயிர் உடல் உறுப்புகளின் விதியை தந்தவர். ஸோ இயற்கை தேர்வு கோட்பாடுங்கிறது என்ன அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் தியரி. நேச்சுரல் செலெக்ஷன் தியரினா தப்பி பிழைப்பவை தான் இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இந்த உலகத்துல எல்லா உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்குது. எதுக்கு திறமை இருக்குதோ அந்த உயிரினங்கள் மட்டும் தான் பிழைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. லாமார்க் அப்படிங்கிறவர் சொன்ன கோட்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களின் உடல் உறுப்புகளும் தேவைக்கேற்றார் போல் அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார். லாவாய்சியர்ங்கிறவர் வேதியியல் சம்பந்தமா உள்ளவர். அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. மென்டல் அப்படிங்கிறவரு இந்த பரிணாமங்கள் சம்பந்தமா ஆராய்ச்சிகள் செய்தவர். இப்ப ஹிஸ்டரி வரலாற்றுல இருந்து ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னு பாருங்க. வரலாறுல 10 கேள்வி இருக்கு. ஹிஸ்டரி நல்லா படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம் இது ஆனந்தமடம் என்ற நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது. கரெக்டா? சரி. வந்தே மாதரம் பாடலை பிங்காளி வெங்கையான்னு கொடுத்திருக்காங்க.
ஸோ வந்தே மாதரம் என்கின்ற பாடலை எழுதியவர் யாரு? உங்களுக்கு தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் என்பது உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் ஜனகண மனகதி எழுதினவர். வந்தே மாதரத்தை உங்களுக்கு பாடினவர் யாரு? பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான். ஸோ சட்டர்ஜி தான் உங்களுக்கு வந்தே மாதரம் என்கின்ற பாடலை பாடியவர். இதுல வந்து வந்தே மாதரம் பாடலை பாடி பிங்காளி வெங்கையா. யார் இந்த பிங்காளி வெங்கையா? இவர் முதல் தேசிய கொடியை, இந்தியாவிற்கான தேசிய கொடியை வடிவமைத்தவர் தான் அவர். ஸோ இதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஸோ ஆன்சர் ஏ 1 மட்டும் இந்த இடத்துல சரியா இருக்கு. கடியூர் உருத்திரங்கண்ணனார் என்கின்ற சங்ககால புலவர் காவிரி பூம்பட்டினம் குறித்து பட்டினப்பாலை என்கின்ற நெடிய பாடலை இயற்றியுள்ளார். சோழ மன்னர்களில் தலை சிறந்தவராக கருதப்படுபவர் உங்களுக்கு கரிகாலன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஸோ கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் பட்டினப்பாலை என்கின்ற ஒரு பாடலை பாடினார். சோழ மன்னன்ல தலை சிறந்தவர் தான் கரிகாலன். ரெண்டுமே சரிதான். திப்பு சுல்தான் எந்த போரில் கொலை செய்யப்பட்டார்? ஸோ திப்பு சுல்தான் கடைசியா நடந்த 4வது ஆங்கிலேய மைசூர் போர் 1799 தான் இந்த போர் நடக்குது. இந்த போர்ல இறந்து போறார். திப்பு சுல்தான் தான் மைசூருடைய சிங்கம் என்று சொல்லக்கூடிய மைசூர் புலின்னு வர சொல்லுவாங்க. ஸோ திப்பு சுல்தானுடைய கடைசி போர் 4ஆம் ஆங்கிலோ மைசூர் போர். முதல் ஆங்கிலோ மைசூர் போர், 2ஆம் ஆங்கிலோ மைசூர் போர் அவருடைய அப்பா இருந்தார். ஸோ ஹைதர் அலி அப்படிங்கிறவர் இருந்தாரு. இந்த 3வது 4வது மைசூர் போர்கள் தான் திப்பு சுல்தான் இருந்தாரு. கடைசி 4வது மைசூர் போர்ல இவருக்கும் வெல்லஸ்லி பிரபுவுக்கும் ஏற்பட்ட அந்த சண்டையில கடைசியில் திப்பு சுல்தான் இறந்து போகிறார். கொடுமணல் தமிழ்நாடு ஈரோட்டிற்கு அருகில் உள்ளது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே சரிதான். ஸோ உங்களுக்கு கொடுமணல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஈரோட்டுக்கு பக்கத்துல இருக்கு. கொடுமணம் என்று சொல்லப்பட்ட ஒரு சங்ககால ஊர் தான். சங்க இலக்கியமான தமிழ் இலக்கியத்தில் பதிற்று பத்து என்கின்ற ஒரு நூலில் இந்த கொடுமணல் என்கின்ற கிராமத்தை பற்றியுள்ள செய்தி இருக்கு. இங்க தமிழ் பிராமி எழுத்துக்களான குடுவைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. தவறான இணையை கண்டுபிடிங்க. இதுல என்ன இணை கொடுத்தது? சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, எது எது இணைக்கப்பட்டிருக்கு, அதுல எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தொண்டை நாடு என்பது காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை. ஸோ இந்த மாவட்டங்களை கொடுத்துருக்காங்க. பாண்டிய நாடு மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. சேர நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேலம், கர்நாடகம், நாமக்கல்னு சிதறி கொடுத்துருக்காங்க. இது வராது. ஸோ சேர நாடுங்கிறது உங்களுக்கு கரூர் மாவட்டம் வரும். ஸோ கரூர் மாவட்டம் வரும். அதுக்கு பிறகு சேர நாடு என்பது மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கேரள பகுதியை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. மனிதரால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம் எந்த உலோகம் அப்படின்னா செம்பு என்கின்ற ஒரு உலோகம். ஸோ இரும்பு போற்றக்கூடாது, காப்பர். காப்பருக்கு பிறகுதான் இரும்பு என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன காலம்னு பாத்தீங்கன்னா செம்பு காலம். காப்பர் ஏஜ்னு சொல்லக்கூடிய காலம் தான் இந்த காலம்னு சொல்றாங்க. இங்க உங்க லெப்ட் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் குடியேறிய ஐரோப்பியர்களை பத்தி கொடுத்துருக்காங்க. வலது பக்கத்துல அவங்க எந்தெந்த பகுதியில குடியேறினாங்க அப்படிங்கிறத பத்தி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போர்த்துகீசியர்கள் எங்க குடியேறினாங்க? ஃபர்ஸ்ட் கொச்சின் என்கின்ற பகுதியில் தான் அவங்க குடியேறினாங்க. ஸோ இதை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கனாலே பிங்கிறது இது மட்டும்தான் இருக்கு. சி ஆன்சர் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா இந்த இடத்துல போட முடியும். அடுத்தது மீதி உள்ளதில் நீங்க தெரியணும் கூட அவசியம் இருந்தாலும் கம்பேர் பண்ணிக்கோங்க. டச்சு கார்டு வந்து பழவேற்காடு, பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் டேனிஷ் ட்ராங்குபார் அப்படின்னு சொல்லக்கூடிய தரங்கம்பாடி என்கின்ற பகுதி. முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையான திணையில் மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதுல முல்லை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் என்னது? ஆணிரை மேய்த்தல். குறிஞ்சி மக்களுக்கு என்ன இருந்துச்சு? உங்களுக்கு வேட்டையாடுதல், சேகரித்தல் என்பது இருந்தது. மருத நிலத்தில் வேளாண்மை இருந்தது. பாலை நிலத்தில் கொள்ளையடித்தல் என்கின்ற தொழில் இருந்துச்சு. இந்த சைடு லெப்ட் சைடுல பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதிகள் சிலருடைய பெயர்கள் இருக்கு. வலது பக்கத்துல அவங்க இயக்கப்பட்ட இயக்கம் இருக்கு. இப்ப ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்துடன் தொடர்புடையவர். இதை நீங்க பொருத்திட்டீங்கனாலே ஆன்சர் முடிஞ்சிச்சு. பி. தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம். ஸோ ஜோதிபா பூலே சத்யசோதக் சமாஜ், ராமலிங்க அடிகள் சமரச வேத சன்மார்க்க சங்கம். ஸோ கடைசியில சி வரணும். ஸோ ஆன்சர் பி. BDAC என்பதுதான் சரியான விடையா அந்த இடத்துல இருக்கு. ஸோ சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறத இந்த சைடு நம்ம பொறுத்திட்டாலே இதுல உள்ளது என்ன பண்ணிடலாம், ஈஸியா வரிசையா கண்டுபிடிச்சிடலாம். பன்னாட்டு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? பன்னாட்டு சங்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1920வது வருடம். பன்னாட்டு சங்கம்னா என்ன அப்படின்னா
லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் உலகப் போர் 1914 முதல் 18 காலகட்டத்துல நடந்துச்சு. முதல் உலகப் போர் முடிவடைந்த உடனே அப்போ அந்த முதல் உலகப் போர் நிப்பாட்டின பிறகு இனிமே வந்து நம்ம உலக நாடுகள் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பன்னாட்டு சங்கம். இது ஃபெயிலியர் ஆக போய் தான் இரண்டாம் உலகப் போர் வந்துச்சு. இரண்டாம் உலகப் போர் வந்த பிறகு அதற்கு பிறகு அது இனிமே வரக்கூடாதுன்னு தொடங்கப்பட்டது தான் ஐநா சபை. 35 அடுத்தது பாருங்க. இங்க 10 கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ 10 ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் இருக்கு. ஜியோகிராஃபில என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஜியோகிராஃபில இந்த சைடு லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, முக்கியமான நிறுவனங்கள், வலது பக்கத்துல அதோடைய தலைநகரங்கள் என்ன அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்திய அணுசக்தி மின் நிலையம் மும்பையை தலைநகரமாக வைத்து செயல்படுகிறது. சூரிய சக்தி தலைநகரம் என்பது உங்களுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வெறும் 10th புக் லெவல்ல தான் இதை கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு புத்தகத்துல உள்ளதான் கேட்டிருக்காங்க. 2வது சூரிய சக்தி நிறுவனம் வந்து உங்களுக்கு புது டெல்லியை தலைமையகமாக வச்சு செயல்படுகிறது. இந்திய நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தா, மாங்கனீஸ் நிறுவனம் நாக்பூர். பொறுத்துனீங்க அப்படின்னா ஆன்சர் சி. ஸோ சிடிஏபி என்பது இதுக்கு சரியான விடை. உலகத்துல ரொம்ப ஆழமான அகழின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அகழி மரியானா ட்ரெஞ்ச். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் அகழி தான். இப்போ ஜாவா அகழிங்கிறது இந்திய பெருங்கடல உள்ள ஆழமான அகழி. ஒரு டீப்பஸ்ட் பாயிண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பசிபிக் பெருங்கடல உள்ள ஆழமான அகழி தான் மரியானா ட்ரெஞ்ச்னு சொல்லக்கூடியது. இதுல இமயமலையவே நீங்க தூக்கி எவரெஸ்ட் சிகரத்தையே உள்ள வச்சா கூட அதை விட அது ஆழமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதே மாதிரி போர்ட்டோரிக்கா ட்ரென்ச்சு, சவுத் சாண்ட்விச் அகழி இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு பெரிய கடல்களில் உள்ள அகழிகள் தான். எந்த மலைத்தொடர் இந்தியாவில் மிகப்பெரிய மலைத்தொடராக அமைந்துள்ளது? மலைத்தொடர் முகப்புகள்ல எது இந்தியாவிலே மிகப்பெரிய மலைத்தொடராக அமைந்துள்ளது? ஆரவள்ளி மலைத்தொடர். இந்தியாவிலே மிக பழமையான என்கின்ற ஒரு வார்த்தை, பழமையான மடிப்பு மலைத்தொடர். ஸோ இந்த பழமை என்னது உலகத்திலேயே இது ஒரு ஒரு சில மலைகளை கம்பேர் பண்ணும்போது பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இமயமலை தான் இந்தியாவின் இளமையான மடிப்பு மலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. 23வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? வடகிழக்கு பருவக்காற்றால் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழை பொழிவை பெறுகிறது. ஸோ வடகிழக்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழை பொழிவை பெறுகிறது. தமிழ்நாட்டோட கிழக்கு கடற்கரை பகுதி சரி. தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழையும், வடமேற்கு தமிழகம் 50லிருந்து 100 சென்டிமீட்டர் மழையையும் பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஸோ அப்படியே உங்களுக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கு. ஆனா வடமேற்கு தமிழகத்துல மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கும் குறைவு. இங்க 50 முதல் 100 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும்தான் இந்த இடத்துல சரியாக இருக்கு. தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம் என்ன? ஸோ சித்திரை பட்டம், அதுக்கப்புறம் ஆடிப்பட்டம், நவரை பட்டம் அப்படின்ட்டு நம்ம மக்கள் பிரிச்சிருக்காங்க. சொர்ணவாரி அப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. அதுல நவரை என்கின்ற பருவமானது பிப்ரவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் பயிரிடப்படுகிறது. இந்த நவரை பருவத்துல என்னென்னலாம் பயிரிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை பயிரிடுவாங்க. அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த வேலையானது நடக்கும். எந்த 2 நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுதுகள் சமமாக காணப்படுகிறது? ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. 21 மார்ச் மற்றும் 23 செப்டம்பர். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சம இரவு சம பகல் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. 21 மார்ச்லையும் 23 செப்டம்பர்லையும் தான் கரெக்டா பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் இருக்கும். மற்ற நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீண்ட பகலா இருக்கும். சில நேரத்துக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 6, 7 மணி வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். சில இரவு நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கே இருட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வந்து 24 மணி நேரத்துல இந்த 2 நாட்கள்ல மட்டும்தான் சமமாக பகல் இரவு பொழுதுகள் இருக்கு. 31வது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? மும்பை ஹை அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எண்ணெய் வயல். இது வந்து 10th புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. இந்தியாவுடைய ஆயில் ரிசோர்சஸ் என்னன்னு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதுல இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயலாக மும்பை ஹை என்கின்ற வயலை கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேபுலேஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. அதாவது ஐசோதேர்ம். தேர்ம் அப்படின்னா என்ன? வெப்பம் அப்படிங்கிறது அர்த்தம். இது தெரிஞ்சாலே நம்ம இதை பொருத்திடலாம். சம வெப்பக்கோடு, சமமான வெப்பம் இருக்கக்கூடிய பகுதிகளை இங்க பொருத்துறோம் அப்படின்னு பார்த்தாலே ஆன்சர் டி. சரி, ஐசோதேர்ம். அப்போ ஐசோஹெல் அப்படின்னா என்ன அப்படின்னா சம வெளிச்சம். ஐசோபார் காற்றழுத்தம். ஐசோஹைட் சமமழை அளவு கோடுகள். பொறுத்துனீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு பி வரும். ஸோ இந்த டிங்கிறத மட்டும் நீங்க பார்த்தா உள்ளது தெரிஞ்சுனாலே ஆன்சர் இந்த இடத்துல நெருக்கி போட்டலாம். எந்தெந்த நடனங்கள் எந்தெந்த மாநிலத்திற்கு சொந்தமானது? பரதநாட்டியம்
பரதம் என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தம். டி போட்டீங்களா? ஆன்சர் வந்துருச்சு அவ்வளோ. இதுக்கப்புறம் உள்ளது எதுவுமே நீங்க போடணும். பாங்க்ரா என்பது பஞ்சாபு. அடுத்தது குச்சிப்புடி என்பது உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ். மணிப்புரி என்பது மணிப்பூர். இதுல டி தெரியல. மணிப்புரி என்பது மணிப்பூர்னு தெரிஞ்சிச்சுன்னா கடைசி ஐயே வரும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆன்சர் பி போட்டு போயிடலாம். 40 பாருங்க. நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது. சாம்பசி நதி நைஜீரியாவின் வாழ்வாதார நதி என்று அழைக்கப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஜியாகிரபில இருந்தும் சில கொஷின்ஸை வந்து இவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க வெறும் 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் எடுத்துட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா அந்த மாதிரி சின்ன சின்னதா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 6ஆம் கிளாஸ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ சாம்பசி ஆறு அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறு. ஸோ நைஜீரியா கிடையாது. சரிங்களா? நைஜீரியா வேற, ஆப்பிரிக்கா வேற. ஸோ இந்த ஆறு பார்த்தீங்கன்னா அங்கோலா, நமீபியா, போட்சுவானா, சாம்பியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே, அப்புறம் மொசாம்பிக் அப்படிங்கிற நாடுகளை தொட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்தியன் ஓஷன்ல வந்து கடல்ல கலக்கக்கூடிய ஒரு ஆறு. ஸோ தான்சானியாவும் அதுல இருக்கு. சரிங்களா? நைஜீரியாவை தவிர மீதி எல்லாமே இதுல வரும். ஸோ முதல்ல உள்ளது மட்டும் சரி. ஒன்று மட்டும் இந்த இடத்துல சரி. அடுத்தது பாலிட்டில இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். லெஃப்ட் சைடில் நிறைய ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப் இருக்கு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பார்டர் செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்லாம் எதுக்காக இருக்கு அப்படிங்கிறத சிம்பிளா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மத்திய தொழில் பாதுகாப்பு அமைப்பு, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஹார்பர் இந்த மாதிரி ஏரியாலலாம் இருப்பாங்க. முக்கியமான கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன், நிறைய தொழில் கட்டமைப்பு உள்ள இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கும். அப்போ முதல்ல உள்ள ஆன்சருக்கு டி வரும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதான் ஆன்சர். ஸோ ஏ. ஸோ சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் எதுக்கு இருக்கு? உள்நாட்டு பாதுகாப்பு, சென்ட்ரல் போர்சஸ். அடுத்தது எல்லை பாதுகாப்பு படை எதுக்கு இருக்கு? இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேச எல்லை பாதுகாப்புக்கு. அப்புறம் தேசிய பாதுகாப்பு படை எதுக்கு இருக்கு? சர்வதேச தாக்குதல்களை கையாள. ஸோ தமிழ்நாடு போலீஸுங்கிறது நம்ம காவல்துறைங்கிறது மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்க பராமரிக்கிற மாதிரி இத்தனை படைகள் இருக்கு. ஆளுநர். ஆளுநர் என்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாநிலத்தின் தலைவர். முதலமைச்சர் யார் அப்படின்னா அரசாங்கத்தின் தலைவர். சபாநாயகர் யார் அப்படின்னா மக்களவையின் தலைவர். துணை ஜனாதிபதி யார்? மாநிலங்களவை தலைவர். இப்போ பிஏ, பிஏ இந்த ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரி வருது. பிஏ. அப்ப டிசின்னு வருதான்னு பார்க்கணும். ஆன்சர் ஏ. ஸோ என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆளுநர் யாரு? மாநிலத்தின் தலைவராக இருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட் வர, நடைமுறைக்கு வந்த டேட் வர. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. அப்ப அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு டேட், நடைமுறைக்கு வந்தது ஒரு டேட். நடைமுறைக்கு வந்ததை நம்ம குடியரசு தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். 1963 முதன் முறையாக ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர். அந்த காலகட்டத்தில் ஐஏஎஸ் ஒண்ணு கிடையாது. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீசஸ். அதை பாஸ் பண்ண முதல் ஆள் யாருன்னு கேட்கிறாங்க. சத்யேந்திரநாத் தாகூர் என்பவர் தான் ஐசிஎஸ் பாஸ் பண்ண முதல் ஆபீசர். இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டின் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொண்டது? இந்தியாவோட எலெக்ஷன் சிஸ்டம் எந்த நாட்டோட எலெக்ஷன் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம்? இந்தியாவில எந்த நாட்டுக்காரங்க ஆட்சி பண்ணாங்க? இங்கிலாந்துக்காரங்க. அப்ப இங்கிலாந்து முறையை தான் நம்ம பின்பற்றி இருக்கோம். எக்கானமிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. எக்கானமிக்ஸ்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க? கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு இப்படி சொன்னது யார்? சோ கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது, இதெல்லாம் சொன்னது யாருன்னா மகாத்மா காந்திஜி. பொதுத்துறை டேஷ் உடையது. இப்போ ஒரு கம்பெனி வந்து தனியார் நிறுவனம் ஒன்று இருக்கு. இதே இது ஒரு பொதுத்துறை நிறுவனம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்குறதுக்கான நோக்கம் சேவை நோக்கம். மக்களுக்கு சர்வீஸ் கிடைக்க வைக்கணுங்கிறதோடைய நோக்கம் தான் பொதுத்துறை நிறுவனத்தை நம்ம உருவாக்குறோம். தனியார் நிறுவனங்கள் தான் லாப நோக்கத்தை உள்ளடக்கியதா இருக்கும். 43 வருமான வரியை பத்தி ஒரு கேள்வி கொடுத்திருக்கிறாங்க. வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் வசூலிக்கப்படுகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விதிக்காங்க. நீங்க இன்கம் வாங்குனீங்கன்னா அந்த இன்கம்க்கு ஒரு டாக்ஸ் கட்டணும். இந்த வருமான வரி வசூலிக்கப்படும் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடக்கூடியது. இன்கம் டாக்ஸோட லிமிட் இன்கம் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஒரே இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அளவு ஒவ்வொருத்தருடைய வருமானத்தை பொறுத்து மாறும். சரிதானே? ரெண்டுமே சரி. இன்கம் டாக்ஸ் வசூலிக்கிறது யாரு? மத்திய அரசு. ஜிகேல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பொது அறிவுல இருந்து சில கேள்விகள், கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கூட அந்த கேள்விகள் இருக்கலாம். 4வது கேள்வி கேட்டிருக்காங்க. 2023 சதுரங்க போட்டியில் 2ஆம் இடம் பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டிருந்தாங்க.
ஸோ பிரக்யானந்தா ரமேஷ் பாபு. இது அப்ப இருக்கக்கூடிய முக்கியமான சதுரங்க போட்டி, உலக சதுரங்க போட்டி. கேள்வி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல செஸ்ல நடந்த போட்டியில இந்தியாவை சேர்ந்த 2வது நபர் வெற்றி பெற்றிருந்தார். அது இந்தியர் யார்? டோக்கியோ ஒலிம்பிக் 2020 ஆண்கள் ஈட்டி எறிதல் பதக்கத்தை தங்கப் பதக்கம் வென்ற இந்தியர் யார்? இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ஈட்டி எறிதல் அப்படிங்கிறதே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நீரஜ் சோப்ரான்னு ஒருத்தர் வின் பண்ணக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. இந்த ஜாவ்லின் த்ரோன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்கு போல அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சது. அந்த ஸ்போர்ட்ஸ்ல தங்கம் வென்றார் டோக்கியோ ஒலிம்பிக்ல. 22வது கொஸ்டின். தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ஒரு ரயில். வந்தே பாரத் ரயில் ஐசிஎஃப் பெரம்பூரில் தயாரிக்கப்பட்ட ரயில் ஆகும். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ ஐசிஎஃப் அப்படின்னா எங்க இருக்கு? இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில் நிறுவனம் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ ஸோ வந்தே பாரத் அப்படிங்கிறதுடைய முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ட்ரெயின் 18 அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ அதோடைய பேர் என்னன்னா ட்ரெயின் 18. 2018 தயாரிக்கப்பட்ட ட்ரெயின்ங்கிறது தான் அதோடைய பேரு. 2023 கிடையாது. ஸோ உள்ள தப்பு, 2வது உள்ளது சரி. நம்ம தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கப்பட்டது. 2வது விடை வந்து சரியாக இருக்கு. 2023 உலக கோப்பையில் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் யார்? கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் லெவல் கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ரோஹித் சர்மா தான் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவராக இருந்தார். 33 ரஷ்யா இஸ்ரேல் மீது போர் தொடுத்துள்ளது. சீனா இலங்கை மீது போர் தொடுத்துள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே தப்பு. இதுவரைக்கும் ரஷ்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா உக்ரைன் மேலதான் போர் தொடுத்திருக்கு. சீனாவும் இலங்கையின் நட்பு நாடுகள் ரெண்டுமே ஒருத்தர் போர் தொடுக்கவில்லை. சோ இதுல பாத்தீங்கன்னா 2ம் தவறு. 1 மட்டும் 2ம் தவறு. இப்ப ரீசனா நடந்த செய்தியில இருந்து கேட்டிருக்காங்க. 36வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின். ஆகாஷ், அக்னி, நாக், பிரம்மோஸ் இந்திய தற்காப்பு சூழலில் சேர்க்கப்படுகிறது. அவை என்ன? இதெல்லாம் என்ன? ஆகாஷ், அக்னினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இந்தியாவில் உள்ள ஏவுகணைகள். ஸோ வானத்தை கடந்து, நாடை கடந்து, கண்டம் கடந்து செல்லக்கூடிய ஏவுகணைகள். இந்த பிரம்மோஸ்ங்கிறது இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பில் உருவான ஒரு ஏவுகணை. ஸோ மொத்தம் வந்து 45 கேள்விகள் இருக்கு. ஸோ இதுல ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயும் பார்த்துருந்தோம். இதுல 45க்கு 45மே ஈஸியா நீங்க கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 45க்கு 45மே கவர் பண்ற மாதிரி சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸும் வெறும் 6ல இருந்து 10 வரைக்குள்ள பாக்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸை படிச்சாலே ஆன்சர் இங்க பண்ணிட்டு வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. வேற எதுவுமே இல்லை. மிஞ்சி போனா ஒரு 20, 25 பக்கம் தான் மொத்தமே பாக்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த புக் பேக் கொஸ்டின்ஸை ஒழுங்கா படிச்சோம்னா கரெக்டா மார்க் தட்டிடலாம். இந்த ஜிகேன்னு கேட்டிருக்கக்கூடிய 5 கேள்விகளும் சமீப காலத்துல ஒரு 1 or 2 இயர்ஸ்ல உலகத்துல நடந்த முக்கியமான விஷயம் தான். தங்கம் வென்றவர் யாரு? இல்ல உலக போட்டியில வந்து யார் இந்திய அணி கிரிக்கெட் கேப்டன்? இந்த மாதிரி கேள்விகள் தான் அவங்க கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பேசிக் நாலேஜ் தான் இதுல. ரொம்ப பெருசாங்க. பிரம்மோஷனா ஏவுகணைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கேள்விகளை தான் அவங்க கேட்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி. அடுத்த முறை வேறொரு கேள்வி எப்படி கேட்டாங்க, பழைய டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கேள்வி இதற்கு முந்தைய ஆண்டுகள் எப்படி கேட்கப்பட்டது, இன்னொரு கேள்வி எடுத்து அனலைஸ் பண்ணும். நன்றி.